தங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். அளவையிலே மோசடி செய்வது, பிறரினுடைய சொத்தை அபகரிப்பது, பிறரிடத்திலே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது, அவர்களுடைய பொருளை வாங்கிக் கொண்டு திருப்பி கொடுக்காமல் மோசடி செய்வது, இது எல்லா விதத்திலும் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமையானால் பொருளாதாரத்தில் அவர்கள் மட்டமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், எல்லா சமூகத்தையும் ஒரே ஒரு தண்டனையை கொண்டு அல்லாஹ் பிடித்திருப்பான். ஆனா இந்த ஷுஐபினுடைய சமூகத்தை மட்டும் குர்ஆன் அல்லாஹ் சொல்வான் 3 விதமான தண்டனையை ஒரே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினார். அதுல முதல் தண்டனை குர்ஆன் பதிவு செய்யும், அவர்களினுடைய தலையின் இடியினுடைய சப்தத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அந்த சப்தத்தினால் பூமிகள் எல்லாம் பிளக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து என்ன செய்தாங்க என்று சொன்னார், பூமி நில நடுக்கங்களை அப்படி பூமியை கொண்டு அவர்களை விழுங்க வைத்தார். மூன்றாவதாக கரும் மேகங்களை கொண்டு அவர்கள் தலையில் விழ வைத்தார். ஒரே நேரத்தில் 3 விதமான தண்டனைகள். முழு குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் இவ்வளவு கொடூரமாக தண்டித்திருக்கவே மாட்டார். இதே அத்தியாயத்தில் லூத்தினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது, இதே அத்தியாயத்தில் சமூதினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது, இதே அத்தியாயத்தில் நூகினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது. அவர்களை எல்லாம் ஒரு தண்டனையை கொண்டு மட்டும் அல்லாஹ் பிடித்திருப்பான். ஆனால் இந்த ஷுஐபினுடைய சமூகத்தை மட்டும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் 3 விதமான தண்டனைகள், இடி சப்தங்களை கொண்டு, நில நடுக்கங்கள், பூகம்பங்களை கொண்டு, கரும் மேகங்களை அப்படி அவர்கள் தலையிலே விழ வைப்பதை கொண்டு, இவ்வாறு 3 விதமான தண்டனையை குர்ஆன் விளக்க உரையாளர்கள் எழுதுவார்கள். பிற சமுதாயம் எல்லாம் செய்தது பாவம் மட்டும்தான். ஷுஐபினுடைய சமுதாயம் பாவத்தோடு சேர்ந்து அநீதத்தையும் செய்தது.